கோ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #GOAT அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் 3 டிக்கெட் வின். ஹாய் நண்பர்களே, தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த வருடத்தில் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ண மூவிஸை பற்றி தான் பேச போகிறோம். இதில் வந்து இந்தியன் 2, ராயன், அதுக்கப்புறம் விக்ரம் அவர்களோட தங்கலான், அந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் வந்து இருக்கும். ஸோ இந்த திரைப்படங்கள்லாம் எவ்வளவு வந்து வசூல் செஞ்சுருக்கு, எந்த டாப் லிஸ்ட்டில் வந்து இது எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வருஷத்தில் வந்து 4 திரைப்படங்கள் 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு பெரிய சரித்திரம் வந்து பண்ணியிருக்கு. ஏன்னா வந்து இப்போ தான் வந்து ஒரு 6 மாதம் வந்து இந்த வருஷத்தில் வந்து முடிந்திருக்கு. இந்த 6 மாதத்துலேயே வந்து 4 திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் 100 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்த 6 மாதத்தில் வந்து கண்டிப்பாக அது பெரிய ஹீரோ திரைப்படங்கள், நல்ல திரைப்படங்கள் நிறைய வருகிறது. அதனால் அந்த திரைப்படம் வந்து 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த 6 மாதத்தில் 2024 அதிகமான கலெக்ஷன் பண்ண 4 படத்தை பற்றி பேசிடலாம். இதில் வந்து 4வது இடத்துல வந்து நாம் யாருமே எதிர்பார்க்காத திரைப்படமான அரண்மனை 4 திரைப்படம் வந்து இருக்குது. ஜென்ரலாகவே வந்து அரண்மனை திரைப்படம் வந்து குழந்தைகள் மத்தியில் வந்து ஒரு பெரும் வரவேற்பு வந்து பெறும். ஸோ அரண்மனை 1, அரண்மனை 2, அரண்மனை 3 இந்த 3 திரைப்படமே ஒரு பெரிய ஹிட்டான திரைப்படம் தான். ஆனாலுமே அந்த அரண்மனை 2 அந்த அரண்மனை 3 வந்து ஒரு பிலோ ஆவரேஜாக தான் பார்க்கப்பட்டாங்க. முக்கியமாக அரண்மனை 4 திரைப்படத்துக்கு மக்கள் மத்தியில் வந்து பெருசாக வந்து எதிர்பார்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ அதே மாதிரி வந்து அரண்மனை 4 வந்து வெளியாச்சு. ஸோ வெளியான உடனே கம்ப்ளீட்டாக ஒரு பாசிட்டிவான விமர்சனம் வந்து அரண்மனை 4க்கு வந்து வர ஆரம்பித்தது. முக்கியமாக குழந்தைகள் கூட்டம் வந்து இந்த திரைப்படத்தை பார்க்க வந்து வந்தாங்க. ஸோ எப்படி வந்து அரண்மனை 1 திரைப்படத்துக்கு கம்ப்ளீட்டான பாசிட்டிவான ரிவ்யூ வந்து வந்துச்சோ அதே மாதிரி வந்து அரண்மனை 4க்கு வந்து வந்தது. ஸோ அரண்மனை 2, அரண்மனை 3 இந்த 2 திரைப்படத்தையும் வந்து அப்படியே வந்து தூக்கி சாப்பிட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து உலக அளவில் அரண்மனை 4 திரைப்படம் வந்து டிஜிட்டல் ரைட்ஸ், அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் ரைட்ஸ், OTT ரைட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து வந்து 123 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதனால் 4வது இடத்துல வந்து அரண்மனை 4 திரைப்படம் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து 3வது இடத்துல வந்து ராயன் திரைப்படம் வந்து இருக்குது. ஸோ ராயன் திரைப்படம் தனுஷ் அவர்கள் கெரியரில் வந்து ரொம்ப 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 முக்கியமான திரைப்படமாக வந்து அமைந்திருக்கு. ஸோ தனுஷ் அவர்கள் வந்து இயக்கியும் நடித்தும் இருக்காங்க. 50வது திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு வந்து பெரும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ பெருசாக வந்து இந்த திரைப்படத்துக்கு ப்ரொமோஷனும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே ஃபஸ்ட்டேவே வந்து இந்த திரைப்படம் வந்து பூர்த்தி செஞ்சு விட்டது. ஸோ தனுஷ் ரசிகர்களை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாத்தையும் வந்து இந்த திரைப்படம் வந்து கவர்ந்து விட்டது அப்படி தான் சொல்ல வேண்டும். அதுவே வந்து இந்த திரைப்படத்துக்கு பெரும் ப்ளஸ்ஸாக வந்து அமைந்திருது. ஸோ அதனால் வந்து தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலும் வெளி ஸ்டேட்லேயும் வந்து இந்த திரைப்படம் நல்ல வசூல் வந்து பெற்றிருந்தது. முக்கியமாக ஓவர்சீஸில் வந்து பெருசாக வந்து வரவேற்பு பெற்றிருந்தது. ஆக மொத்தத்தில் வந்து உலக அளவில் இந்த திரைப்படம் வந்து 145 கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்திருந்தது. அதனால் வந்து இது வந்து 3வது இடத்துல வந்து இருக்கிறது ராயன் திரைப்படம். ஸோ அடுத்து வந்து 2வது இடத்துல வந்து எந்த திரைப்படம் இருக்குன்னா கமல்ஹாசன் அவர்களோட இந்தியன் 2 திரைப்படம் தான் இருக்குது. ஸோ இந்தியன் 2 திரைப்படம் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு, கிட்டத்தட்ட 3 வருஷம் உழைப்பில் வந்து வெளியான திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்துக்கு இந்த எதிர்பார்ப்பு வந்து படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா வந்து வரவேற்பு வந்து கிடைக்கவில்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ இந்த எதிர்பார்ப்பு வந்து பெரிய அளவில் வந்து இருந்துச்சு. உலக அளவில் 5000 ஸ்க்ரீனுக்கு மேலே வந்து ரிலீஸ் ஆச்சு. முதல் நாள் மட்டுமே வந்து 70 கோடிக்கும் மேலே வந்து வசூல் செய்திருந்தது. ஆனால் இந்த திரைப்படத்தில் வந்து கம்ப்ளீட்டான நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து வந்ததால் இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து உலக அளவில் வந்து இது வரைக்கும் வந்து எவ்வளோ வசூல் செஞ்சுருக்குன்னா 160லிருந்து 170 கோடி கீழே தான் வந்து வசூல் செஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது கமல்ஹாசனுக்கு பெரிய அடியாக வந்து பார்க்கப்படுகிறது. அதனால் வந்து இது 2வது இடத்துல வந்து இருக்குது. ஸோ முதல் இடத்துல வந்து எந்த திரைப்படம் இருக்குன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியான தங்கலான் திரைப்படம் தான் இருக்குது. ஸோ விக்ரம் அவர்கள் கெரியரிலே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான திரைப்படமாக தான் அமைந்தது. ஸோ இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து 140 கோடி இருந்தாலுமே ஈஸியாக வந்து 100 கோடியை வந்து தங்கலான் திரைப்படம் வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பில் வந்துச்சோ அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து தங்கலான் திரைப்படம் வந்து பூர்த்தி செஞ்சு செமையாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ உலக அளவில் வந்து தங்கலான் திரைப்படம் வந்து 180 கோடிக்கும் மேலே வந்து வசூல் செஞ்சுருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஹிந்திலையும் வந்து ரிலீஸ் ஆகுது. ஹிந்திலையும் வந்து பெருசாக வந்து சக்கப்போடு போடும் அப்படிங்கிற விஷயத்தில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ
ஹாய் நண்பர்களே! தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேசப் போகிறோம். இந்த வருடத்தில வந்து அதிகமாக கலெக்ட் பண்ண மூவிஸை பத்தி தான் பேசப் போகிறோம். இதில வந்து இந்தியன் 2, ராயன், அதுக்கப்புறம் விக்ரம் அவர்களோட தங்கலான் அந்த மாரி திரைப்படங்கள்லாம் வந்து இருக்கும். ஸோ இந்த திரைப்படங்கள்லாம் எவ்வளவு வந்து வசூல் செஞ்சிருக்கு, எந்த டாப் லிஸ்ட்ல வந்து இது எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் பேசப் போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவா தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வருஷத்தில வந்து 4 திரைப்படங்கள் 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு பெரிய சரித்திரம் வந்து பண்ணியிருக்கு. ஏன்னா வந்து இப்போ தான் வந்து ஒரு 6 மாதம் வந்து இந்த வருஷத்துல வந்து முடிந்திருக்கு. இந்த 6 மாசத்துலயே வந்து 4 திரைப்படங்கள் தமிழ் சினிமால 100 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்த 6 மாசத்துல வந்து கண்டிப்பா வந்து பெரிய ஹீரோ திரைப்படங்கள், நல்ல திரைப்படங்கள் நெறைய வருகிறது. அதனால அந்த திரைப்படம் வந்து 100 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 6 மாசத்துல 2024ல அதிகமான கலெக்ஷன் பண்ண 4 படத்த பத்தி பேசிடலாம். இதுல வந்து 4வது இடத்துல வந்து நாம யாருமே எதிர்பார்க்காத திரைப்படமான அரண்மனை 4 திரைப்படம் வந்து இருக்கு. ஜென்ரலாவே வந்து அரண்மனை திரைப்படம் வந்து குழந்தைகள் மத்தியில் வந்து ஒரு பெரும் வரவேற்பு வந்து பெறும். ஸோ அரண்மனை 1, அரண்மனை 2, அரண்மனை 3 இந்த 3 திரைப்படமே ஒரு பெரிய ஹிட்டான திரைப்படம் தான். ஆனாலுமே இந்த அந்த அரண்மனை 2, அந்த அரண்மனை 3 வந்து ஒரு பிலோ ஆவரேஜா தான் பார்க்கப்பட்டாங்க. முக்கியமா அரண்மனை 4 திரைப்படத்துக்கு மக்கள் மத்தியில் வந்து பெருசா வந்து எதிர்பார்ப்பே இல்ல அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ அதே மாதிரி வந்து அரண்மனை 4 வந்து வெளியாச்சு. ஸோ வெளியான உடனே கம்ப்ளீட்டா ஒரு பாசிட்டிவான விமர்சனம் வந்து அரண்மனை 4க்கு வந்து வர ஆரம்பித்தது. முக்கியமா குழந்தைகள் கூட்டம் வந்து இந்த திரைப்படத்தை பார்க்க வந்து வந்தாங்க. ஸோ எப்படி வந்து அரண்மனை 1 திரைப்படத்துக்கு கம்ப்ளீட்டான பாசிட்டிவான ரிவ்யூ வந்து வந்துச்சோ அதே மாதிரி வந்து அரண்மனை 4க்கு வந்து வந்தது. ஸோ அரண்மனை 2, அரண்மனை 3 இந்த 2 திரைப்படத்தையும் வந்து அப்படியே வந்து தூக்கி சாப்பிட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அவ்வளோ சூப்பரா வந்து இருந்துச்சு. ஸோ அதனால வந்து உலக அளவில் அரண்மனை 4 திரைப்படம் வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் ரைட்ஸ், ஓடிடி ரைட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து வந்து 123 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதனால 4வது இடத்துல வந்து அரண்மனை 4 திரைப்படம் வந்து இருக்கு. ஸோ இதில் வந்து 3வது இடத்துல வந்து ராயன் திரைப்படம் வந்து இருக்கு. ஸோ ராயன் திரைப்படம் தனுஷ் அவர்கள் கெரியர்ல வந்து ரொம்ப 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 முக்கியமான திரைப்படமா வந்து அமைந்திருக்கு. ஸோ தனுஷ் அவர்களை வந்து இயக்கியும் நடித்தும் இருக்காங்க. 50வது திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு வந்து பெரும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ பெருசா வந்து இந்த திரைப்படத்துக்கு ப்ரொமோஷனும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே ஃபர்ஸ்டேவே வந்து இந்த திரைப்படம் வந்து பூர்த்தி செஞ்சு விட்டது. ஸோ தனுஷ் ரசிகர்களை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாத்தையும் வந்து இந்த திரைப்படம் வந்து கவர்ந்து விட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதுவே வந்து இந்த திரைப்படத்துக்கு பெரும் ப்ளஸ்ஸா வந்து அமைந்திருது. ஸோ அதனால வந்து தமிழகத்துல மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலும் வெளி ஸ்டேட்லயும் வந்து இந்த திரைப்படம் நல்ல வசூல் வந்து பெற்றிருந்தது. முக்கியமா ஓவர்சீஸ்ல வந்து பெருசா வந்து வரவேற்பு பெற்றிருந்தது. ஆக மொத்தத்தில் வந்து உலக அளவில் இந்த திரைப்படம் வந்து 145 கோடிக்கு மேல வந்து வசூல் செய்திருந்தது. அதனால வந்து இது வந்து 3வது இடத்துல வந்து இருக்கிறது ராயன் திரைப்படம். ஸோ அடுத்து வந்து 2வது இடத்துல வந்து எந்த திரைப்படம் இருக்குன்னா கமல்ஹாசன் அவர்களோட இந்தியன் 2 திரைப்படம் தான் இருக்கு. ஸோ இந்தியன் 2 திரைப்படம் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு, கிட்டத்தட்ட 3 வருஷம் உழைப்புல வந்து வெளியான திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்துக்கு இந்த எதிர்பார்ப்பு வந்து படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா வந்து வரவேற்பு வந்து கிடைக்கவில்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ இந்த எதிர்பார்ப்பு வந்து பெரிய அளவில் வந்து இருந்துச்சு. உலக அளவில் 5000 ஸ்க்ரீனுக்கு மேலே வந்து ரிலீஸ் ஆச்சு. முதல் நாள் மட்டுமே வந்து 70 கோடிக்கும் மேலே வந்து வசூல் செய்திருந்தது. ஆனால் இந்த திரைப்படத்தில் வந்து கம்ப்ளீட்டான நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து வந்ததால் இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து உலக அளவில் வந்து இது வரைக்கும் வந்து எவ்வளோ வசூல் செஞ்சிருக்குன்னா 160லிருந்து 170 கோடி கீழே தான் வந்து வசூல் செஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது கமல்ஹாசனுக்கு பெரிய அடியாக வந்து பார்க்கப்படுகிறது. அதனால வந்து இது 2வது இடத்துல வந்து இருக்கு. ஸோ முதல் இடத்துல வந்து எந்த திரைப்படம் இருக்குன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியான தங்கலான் திரைப்படம் தான் இருக்கு. ஸோ விக்ரம் அவர்கள் கெரியர்லேயே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான திரைப்படமாக தான் அமைந்தது. ஸோ இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து 140 கோடி இருந்தாலுமே ஈஸியாக வந்து 100 கோடியை வந்து தங்கலான் திரைப்படம் வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். எந்த அளவுக்கு எதிர்பார்ப்புல வந்துச்சோ அந்த எதிர்பார்ப்பை எல்லாமே வந்து தங்கலான் திரைப்படம் வந்து பூர்த்தி செஞ்சு செமையா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ உலக அளவில் வந்து தங்கலான் திரைப்படம் வந்து 180 கோடிக்கும் மேலே வந்து வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஹிந்திலையும் வந்து ரிலீஸ் ஆகுது. ஹிந்திலையும் வந்து பெருசாக வந்து சக்கப்போடு போடும் அப்படிங்கிற விஷயத்துல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்